எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த புது வருஷத்தை காண செய்த ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? இப்போ நம்ம ஒரு கதை கேட்போமா? ஒரு அழகான கிராமத்தில் ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு குடிசை வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் இருந்த அந்த அம்மா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுக்கிட்ட ஒரு 3 வயதானவங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அம்மா பார்த்தாங்க, என்ன ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க, சாப்பிட கூப்பிடுவோன்னு சாப்பிட கூப்பிட்டாங்களாம். சாப்பிட கூப்பிடும்போது இவங்க 3 பேரும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னாங்களாம். ஏன் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நாங்கள் 3 பேர் வந்தால் யாராவது ஒருத்தர் தான் வருவோம், யார் வரணும்னு நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இருக்கிறவரோட பேர் செல்வம்னாங்களாம், இவர் பேர் வெற்றி, இவர் பேர் அன்பு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் என்னோடய வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போனாங்களாம். போய் அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கும்போது, ஓகே நம்ம செல்வத்தை கூப்பிடுவோம், செல்வம் வந்தால் தான் நம்ம வீட்டுக்கு பணம் நிறைய வரும்னு சொன்னாங்களாம். உடனே இந்தம்மா, இல்லை வேணாம், நம்ம வெற்றியை கூப்பிடுவோம், அப்போனா தான் நம்மளுக்கு வசதி வாய்ப்பு வீடு தேடி வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க வீட்டில் அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் தானா. அந்த பையன் சொன்னானா, நம்மளுக்கு வெற்றியோ செல்வமோ வேணாம், நம்மளுக்கு அன்பு இருந்தால் போதும் அப்படின்னாங்க. உடனே இதை கேட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து, அன்பு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அன்பும் எந்திரிச்சு வந்தாங்களாம். அன்பு எந்திரிச்சு வரும்போது பின்னாடியே செல்வமும் வெற்றியும் சேர்ந்தே வந்தாங்களாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், அன்பை கூப்பிட்டதுனால வெற்றியும் செல்வமும் சேர்ந்தே வந்துடுச்சு. அதே போல் அன்பாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம உள்ளத்தில் கூப்பிட்டோன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், அன்பு என்றாலே இயேசு கிறிஸ்து தான். இந்த புதிய வருஷத்தில் ஏசப்பாவை உங்கள் இருதயத்தில் கூப்பிட்டு பாருங்கள். ஏசப்பா உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார். நீங்கள் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா உங்கள் இருதயத்தில் கண்டிப்பாக வருவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு வசனம் கற்றுக்கலாமா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். மத்தேயு 1:23. நம்ம இப்போ ஒரு பாட்டு கேட்டுருவோமா? அன்பு பண்ணாது வம்பு, உண்மை இதனை நம்பு. அன்பு பண்ணாது வம்பு, உண்மை இதனை நம்பு. தன்னைத்தானே புகழாது, போட்டி பொறாமை கிடையாது. தன்னைத்தானே புகழாது, போட்டி பொறாமை கிடையாது. செல்வம் புகழ்ச்சி அந்தஸ்து, இதைவிட அன்பு குறையவே குறையாது. செல்வம் புகழ்ச்சி அந்தஸ்து, இதைவிட அன்பு குறையவே குறையாது.